இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதியினுடைய கடந்த முறையும் இருந்திருக்கீங்க. கடந்த முறை இருந்ததுக்கு இந்த முறை இருக்குது, இந்த 5 வருஷத்தில் ஏதாவது நிறைவேறியிருக்கு அவங்க தொகுதிக்குள்ளே, நீங்கள் எதை சொல்லி பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? அதை நான் 2016 நான் போட்டிட்டேன். அதுலேயே எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. எங்கள் நண்பரோட அப்பா ஜெயபாலாச்சாரின்னு ஒருத்தர் போட்டியிடும் போது அவர் வந்து என்னை கூப்பிட்டு, எதுக்கு உனக்கு இந்த வேலை? கடந்த 16 நின்னீங்க, அதே வேட்பாளர் 2வது முறையும் அவர் தான் வந்திருந்தாரு. இப்படி செய்யாத ஒரு நபருக்கு எப்படி திரும்ப ஓட்டு போடுறாங்க? அதுதான் இருக்கிறதுலே பெரிய சோகம். என் தொகுதியை பார்த்து நானே அவமானப்படுறதே அதுதான். நான் வேட்பாளரை நிற்கும் போது இதே திமுக அதிமுககாரங்க என்று சொன்னது வந்து, நீ எவ்வளோ வேணா கற்று மக்களுக்காக பேசு, 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், இவனுக்கு போய் நீ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு என் காது பட பேசினவங்களாம் இருக்கு. எதுக்கு போட்டிடுறீங்க, உங்கள் கொள்கைலாம் போய் சேர்ந்துருக்காது. அப்பயே உங்களை 1500 பேர் தேடிக்கிறாங்கன்னா, இன்னொரு 10-15 வருஷத்தில் நீங்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து நான் பட்டா வாங்கி தரேன்னு எல்லா எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், வார்டு மெம்பர் வரைக்கும் அதான் வாக்குறுதியே. எப்படி 50 வருஷத்துக்கு ஒரே வாக்குறுதி தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பட்டா கட்சி தீவை மீட்போன்னு அதே கட்சி கொள்கை வரைவில் கொண்டுட்டு வர. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். வணக்கம் தம்பி. வணக்கம். நிறைய இந்த தொடக்க கால உறுப்பினராக இருந்து நீங்கள் தலைமை நிலைய பொறுப்பாளரில் நிறைய நெருக்கடிகள் சந்தித்தது போனதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதியினுடைய கடந்த முறையும் இருந்திருக்கீங்க. கடந்த முறை இருந்ததுக்கு இந்த முறை இருக்குது, இந்த 5 வருஷத்தில் ஏதாவது நிறைவேறியிருக்கு அவங்க தொகுதிக்குள்ளே, நீங்கள் எதை சொல்லி பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? இப்போ அதை நான் 2016 நான் போட்டிட்டேன். அதுலேயே எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. எங்கள் நண்பரோட அப்பா ஜெயபாலாச்சாரின்னு ஒருத்தர் போட்டியிடும் போது அவர் வந்து என்னை கூப்பிட்டு, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுக்கப்புறமா போட்டிட்டு வேட்பாளர் இதெல்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடிஞ்சோடனே 1451 வாக்கு வாங்கினேன் நான். அப்போ வந்து அவர் என்னை கூப்பிட்டு, முதல் தேர்தல் 2016 பெரிய அளவில் ப்ராப்ளமா பேசப்படும். ஆமாம், 2016 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அதான் அப்போ வந்து 0.7%. அதுக்கப்புறம் 2021 வந்து 7.1%. நீங்கள் அந்த வித்தியாசமே வந்து 10 விழுக்காடு மாறிடுச்சு. அப்போ வந்து அவர் என்னை கூப்பிட்டு, உனக்குலாம் வந்து நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒரு 100 ஓட்டு வந்தாலே பெரிய விஷயம் நினச்சேன், ஆனால் 1400-1500 ஓட்டுலாம் உங்களுக்கு போடுறாங்கன்னா இது வந்து நீ பண்ணு. யாருன்னா அவர் வேணான்னு சொன்னார் என்ன முதல்ல. அப்புறம் அவர் ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த அரசியல் அனுபவம் இருக்கும், கொஞ்சம் பெரியவங்கன்றதுனால அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு இதுவாகவே இருக்கும். நம்மளை ஊக்கப்படுத்தினவர்லாம் முதல் அவர் தான். அவர் இறந்துட்டார் இப்போ நம்மளோட இல்லை. ஆனாலும் அவர் சொன்னது வந்து இப்பயும் ஒரு ஊக்கமாகவே இருக்கும். ஏன்னா அந்த களத்தை பார்த்தவர், யாருமே உங்களை யாரும் தெரியாது, எந்த சமூகம்னு தெரியாது, எந்த கட்சியும் தெரியாது. அப்போது எதுக்கு போட்டிடுறீங்க, உங்கள் கொள்கைலாம் போய் சேர்ந்துருக்காது. அப்பயே உங்களை 1500 பேர் தேடிக்கிறாங்கன்னா, இன்னொரு 10-15 வருஷத்தில் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அது வந்து இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ஊக்கமாகவே இருக்கும். அப்போ ஆரம்பித்த பரப்புரை இப்பயும் தொடருது. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நிற்கிறேன். இப்பயும் அதே பிரச்சனை இருக்கு. அதே சாலை சரியில்லை, அதே வந்து குடிநீர் ஒழுங்கா வர்றதில்லை, தெரு விளக்குகள் இல்லை. நான் இருக்கிற பகுதி மணவாள் நகர்னு, நான் குடியிருக்கிற பகுதி சுடுகாடே கிடையாதுங்க. அங்கே செத்தா புதைக்க சுடுகாடு. ஒரு விவாதத்தில் அதை பேசியிருந்தீங்க. இல்லை உண்மையை தான் சொல்றீங்களா? உண்மையிலே இல்லை. நீங்கள் சொல்ற பட்டியெல்லாம் கடந்த 10 வருஷமா அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அப்போ அதிமுக ஆட்சியும் திமுக இந்த 5 வருஷம் யார் வந்தாலும் அது அப்படிதான் இருக்கு. இந்த 10 வருஷமா அங்கே திமுக ஆட்சி தான். 14 சட்டமன்ற வேட்பாளர் திமுக, கடந்த முறை அதிமுக ஆட்சியில் திமுக கிட்ட தான் இருந்துச்சு. ஆமா, திமுக கிட்ட தான் இருக்கு. திமுக அதே எம்எல்ஏ தான் இப்பயும் போட்டிடுறாரு. 14 போட்டிட்டாரு, 21 போட்டிட்டாரு, 2 முறை வெற்றி பெற்று இப்போ மறுபடியும் அவர் தான் போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. அப்போ அவர் பண்ணது என்னன்னா, சுடுகாடு இல்லை, என் பகுதிக்கு இப்போ என் வீடு, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கும், நாங்கள் யாராவது இறந்து போயிட்டா எங்களை எடுத்து புதைக்கவா ஒரு இடம் இல்லை. அப்போ அங்கேயே நான் இதை என்ன பேசியிருக்கேன். அங்கே ஒருத்தர் கேட்டாரு, அப்போ எங்க புதைச்சாங்கன்னு. ஒரு ஆறு ஒன்று இருக்கு, அந்த ஆத்தோரமா முதல்ல தண்ணி போகலன்னா புதைப்பாங்க, தண்ணி போச்சுன்னா எரிப்பாங்க. இப்போ அதுவும் பண்ண முடியல. வேணா கூட்டு போய் கூட காட்டுறேன், அந்த இடத்த வேணா பாருங்க, முழுசா குப்பையா இருக்கும். அங்கே போய் நீங்கள் அங்கே போய் நிற்கிறதே பெரிய இதுவாக இருக்கும்.
எப்போ புதைச்சிட்டு வெளியே வருவோன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ துர்நாற்றம் இருக்கும். சுகாதாரம் இல்லாத ஒரு இடம் தான் வந்து சுடுகாடாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி போய் மின்மயானம் ஒன்று திருவள்ளூரில் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து எரிக்கிற மாதிரி அதை மாற்றி விட்டாங்க. அப்போது அந்த பகுதிக்குன்னு இருந்த சுடுகாடு எங்க? வாழறதை விட சாகும்போது கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு சுடுகாடு இருந்துச்சு, காணோம். கிணத்த காணுன்ற மாதிரி இருக்கு. ஆத்தோரத்தில் இந்த சுடுகாடு எங்கன்னு கேள்வி கேட்டா, ஆத்துல தண்ணி போகும் பார்த்தீங்களா, தண்ணி வந்து மேலே பட்டு ஒரு ஒரு பெரிய வீடு, ஒரு கல்யாண மண்டபம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஆனா சுடுகாடு இல்லை. அப்போ வந்து அது கேட்க ஆள் இல்லை. அதனாலதான் இந்த துயரத்துக்கெல்லாம் காரணமே என்னன்னா, எதையுமே கேட்க இங்க ஆள் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிறோம். கடந்த 16ல நின்னீங்க அதே வேட்பாளர், 2வது முறையும் அவர் தான் வந்திருந்தாரு. இப்படி செய்யாத ஒரு நபருக்கு எப்படி திரும்ப ஓட்டு போடுறாங்க? அதுதான் இருக்கிறதுலயே பெரிய சோகம். என் தொகுதியை பார்த்து நானே அவமானப்படுறதே அதுதான். நான் வேட்பாளரை நிற்கும் போது இதே திமுக அதிமுக காரங்க என்கிட்ட சொன்னது வந்து, நீ எவ்வளவு வேணா கத்து, மக்களுக்காக பேசு, 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், இவனுக்கு போய் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன்னு என் காது போட பேசினவங்களாம் இருக்காங்க. மாற்று கட்சியிலே என் கூட படிச்சவங்களாம் இருப்பாங்கல்ல, இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மக்கள் தான் எங்களுக்கு ரோடு இல்ல, லைட் இல்ல, சுடுகாடு இல்லன்னு பேசிட்டு இருக்காங்க. அதே மக்கள் தான். எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்கு, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதி. அங்க அது வந்து ஏரியை ஒட்டி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து நான் பட்டா வாங்கி தரேன்னு எல்லா எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், வார்டு மெம்பர் வரைக்கும் அதான் வாக்குறுதியே. எப்படி 50 வருஷத்துக்கு ஒரே வாக்குறுதி தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பட்டா கட்சி தீவை மீட்போன்னு அதே கட்சி கொள்கை வரைவுல கொண்டுட்டு வரப்ப எங்களுக்கு அடிப்படை நோக்கம் தான் கட்சி தீவை மீட்கிறதுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதேதான் வந்து நான் வந்தா உனக்கு பட்டா, நகருக்கு பட்டா வாங்கி தரேன், நான் வந்தா பட்டா வந்துடும். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை தான், அண்ணன் வந்தாதான் பட்டா வரும், ஓட்டு போட்டுடணும். இதையே சொல்லி இத்தனை கடந்த முறையும் அவர் அதை சொல்லி ஓட்டு வாங்கினார்ல, வாங்கி கொடுக்கல, இப்ப வாங்கி கொடுத்துருக்கிறாங்களா? இல்ல, இன்னும் வரல பட்டா. இப்பயும் அதை சொல்லி தான் போய் ஓட்டு கேட்க போறாரு. அந்த மக்கள் திரும்ப ஓட்டு போடுவாங்க. இந்த முறை போட மாட்டாங்க. இந்த முறை நாங்க மக்கள் மேல பெரிய நம்பிக்கை வச்சுதான் தனியா நிக்கிறோம். நீங்க பாத்துருப்பீங்க, 1% 1% வச்சிருக்கிற கட்சியெல்லாம் எங்க போய் நின்று எப்படி எத்தனை சீட்டு எத்தனை நோட்டுன்னு சுத்திட்டு இருக்காங்க. நாங்க வேட்பாளரை அறிவிச்சு இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறோம்னா மக்கள் மீது பெருத்த நம்பிக்கை வச்சுதான் நிக்கிறோம். ஆனா மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, நமக்கு வாக்களிப்பாங்க. அதனாலதானே நாங்க தனியாவே நிக்கிறோம். தொடர்ந்து வாக்களித்தாங்க, இந்த முறை கூடுதலா வாக்களிப்பாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு பேச ஆள் இல்லைன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். மக்கள்கிட்ட சொல்றதுனா இதுதான். நீங்க என்னையும் தவற விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு புலம்பாதீங்க, இல்லைன்னா வந்து எங்களுக்கு வாக்களிங்க. நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க வாக்கையும் ஒருத்தர் கொடுத்துறீங்க, யார் கொலை பண்ணானோ அவனையே கூப்பிட்டு வீட்டுல விருந்து வச்சுட்டு என்ன கொலை பண்ணிட்டான்னு ஏன் கத்துறீங்க? ஒண்ணு அவனை விரட்டி அடிங்க, ஒரு புதிய சக்தியை வந்து இது எல்லாத்தையும் மாற்றணும்னு துடிக்கிறவங்களுக்கு உங்க வாக்க கொடுங்க. நீங்க கொள்கை இல்லாத கூட்டத்து பக்கம் போறீங்க. ஒரு பக்கம் யாரெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்தினா, நம்மள இந்த எல்லா துன்பத்தையும் யாரு கொடுத்தானோ அவன் பக்கமே போயிடுறீங்க. மக்கள்கிட்ட நம்ம சொல்றது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரணும். எல்லாத்துக்கும் நீங்க வாக்கு செலுத்தி எல்லாரையும் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லாம் கார்ல போய் டாட்டா காட்டிட்டு இருக்கான். நாம ரோட்ல நிக்கிறோம். எல்லாத்துக்கும் கேஸ் விலை ஏறி போச்சுன்னா ரோட்ல நிக்கிறோம், பால் விலை ஏறி போச்சுன்னா ரோட்ல நிக்கிறோம். அப்போ ரோட்ல நிக்கிற இந்த அவல நிலை வேணான்னு நீங்க நினைச்சா விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதுல நான் தொடர்ச்சியா மாலை நேரங்கள்ல பரப்புரை போறோம், தொண்டறி கொடுக்குறோம். மக்களும் வந்து பேராதரவா உணர்ற மாதிரி இருக்காங்களா மக்கள்? உணர்றாங்க. இந்த அரசு இப்படி நம்மள தொடர்ச்சியா பழி வாங்கிட்டு இருக்குது, ஒண்ணுமே செய்யல, அதையே சொல்றாங்க அவங்களே. போன முறை இப்படிதான்ப்பா சொல்லி எனக்கு வந்து ஓட்டு போட்டேன், எதுவுமே செய்யல, இந்த முறை உனக்கு தான்ப்பான்னு ஆர்வமா வந்து வயசானவங்கள இருந்து சின்ன பசங்க வரைக்கும் நம்மகிட்ட பேசுறாங்க. அது வந்து பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வேலை செய்யறோம். அதனால இந்த முறை நம்ம மக்கள்கிட்ட சொல்றது வந்து, வெளில போறோம், உன் வாக்காரில் இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கன்னு தான் நான் நம்ம மக்கள்கிட்ட பேசும்போதே சொல்றது. அதெல்லாம் இல்லை, கட்டாயம் நான் போட்டுருவேன்னு சொல்றேன். ஏன்னா மக்கள் விரும்புறது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. நான் தான் ஜெயிக்க போறேன், ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறது இல்லை மக்கள். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அதனால நாம தான் வெளில போட்டு முன்னாடி அந்த கட்சி திமுக 2-3 முறை 3வது முறை அவர் தான் நிற்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு போட்டார், ஏறி டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. செந்தில்குமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாளைக்கு வெற்றி பெறுகிறாருன்னு வச்சுக்கோ, அப்படி மாற மாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம் தரீங்க? அதான் நம்ம வந்து மக்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்றது தான், நான் கொள்ளை அடிப்பேன், நான் திருடுவேன் அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கலாம்.
இன்னொருத்தர் கை காட்டி சொல்ற உரிமை யாருக்குமே இல்லை. அப்போ என்ன முன்னாடியே கணிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன், அதை உங்களுக்கு நிரூபிக்கணும்னா என்ன அந்த இடத்துக்கு அனுப்புனா தான் நிரூபிக்க முடியும். இப்போ சொல்லதான் முடியும். அப்போ அவங்கள மாதிரி தான் இருப்பேன், இவங்கள மாதிரி தான். அவர் திருடினாருன்னா அவர் திருடினாரு, இவர் திருடினாருன்னா இவர் திருடினாரு. சரி, அதிமுக திருடுது, திமுக திருடுது, நாம் தமிழர் திருடாது. அப்போ நாங்க அந்த இடத்துக்கு போனா தானே உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்ட முடியும். அப்போ அங்க போறோம், போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நாங்க சொல்றது ஒண்ணுதான், 5 ஆண்டுகள் எங்க கையில கொடு, எங்கள் ஆட்சி உனக்கு பிடிக்கலன்னா மாத்திருவேன்னா. உங்ககிட்ட தான் எல்லா உரிமையும் இருக்கு, அது தெரியாம தான் நீங்க இருக்கீங்க. மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய உரிமை வந்து நீங்க சொல்றது தான் தலைவர். நீங்க தலைவர் பின்னாடி ஓடக்கூடாது, தலைவர்கள் தான் உங்க பின்னாடி ஓடி வரணும். அப்போ நீங்க அவங்கள மாற்றணும். அது இந்த தலைவர்கள் பின்னாடி ஓடி கஷ்டப்படுறதை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற தலைவராக கூட்டுவாங்க, தலைவராக தேர்வு செய்யுங்க. அப்போ வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறோம். அதாவது முதல்ல பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த இடத்த நீங்கள் கொடுங்க. ஆமாம், செய்யணுமா இல்லையான்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்ல வரீங்க. இதை தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் வந்து உங்ககிட்ட மக்கள் சொல்கிறாங்க? எது நிறைவேறாமல் இருக்குது ரொம்ப காலமாக? இல்லை, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதே மனோல் நகர் பகுதியில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுலேருந்து மண்ணெல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அள்ளி விற்று ஆற்றுக்கு நடுவுலயே பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆறு அது. அதில் எல்லா கழிவையும் கொட்டி, மீன் கழிவுலேருந்து எல்லாத்தையும் கொட்டி அதை சாக்கடையாக்கி, இப்போதான் ஏதோ வேலியெல்லாம் போட்டு அடைச்சி இங்கே குப்பை கொட்டாதீர்கள்னு இப்போதான் எழுதியிருக்காங்க. எத்தனை வருஷம் பாருங்க அதுக்கே. அப்படி குப்பை கொட்டக்கூடாதுன்னு அறிவிக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பெரிய ஆறு அது, அங்கேருந்து சென்னை வரைக்கும் வருது அந்த ஆறு. அப்போ கூவத்தில் ஆரம்பிச்சு, அந்த கூவம் ஆறு, கூவம்ங்கிற கிராமமே வந்து எங்க தொகுதியில் தான் இருக்கு. அங்க ஒரு அணை இருக்கு, அங்கிருந்து தான் தண்ணி பிரிஞ்சு ஊரு இந்த நீரோட்டம் வந்து இங்க கலக்குது. ஆமா, இங்க போகுது, கூவமா மாறுது. இங்க மதுரவாயிலாம் வருது பாத்தீங்களா, அந்த ஆறு அங்கிருந்து தான் வருது. அந்த ஆத்துல வந்து ஒரு காலத்துல அந்த ஆத்துல படகு சவாரி எல்லாம் நடந்து குடிக்கிறதுல இருந்து எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதில் தான் இருந்துச்சு. இப்ப அந்த ஆத்துல நீங்க எத்தனை தடுப்பணை வேணா கட்டலாம். அவ்வளவு பெரிய ஆறு, எவ்வளவு தூரம்னு பாருங்க. ஒரு 70-80 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து இந்த ஆறு ஓடி வருது. அதுல வந்து ஒரே ஒரு தடுப்பணை தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துலங்க அது கரெக்டா புட்லூர் கிட்ட இருக்கும். அந்த ஒரு தடுப்பணை தான், அதுவும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு, அது உடஞ்சு போச்சு. அது ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் ரயில் நிலையம் இருக்கும், ரயில் நிலையத்துக்கு எந்த பக்கம் நகரத்துல இருக்கிற எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்றோம்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு, சுத்திகரிப்பு பண்ணாம அங்க இருக்கிற ஏரியிலேயே அதை கலக்க விட்டு அந்த ஏரி முழுக்க நாசமாயி திருவள்ளூர்ல, ஆமா, அந்த தண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆத்துல திறந்து விட்டுறாங்க. இப்ப ஆத்துல அந்த தடுப்பணை கட்டினீங்களே, அது முழுக்க இப்ப வந்து சாக்கடையா மாறப்போகுது. அப்போ இவங்க எந்த திட்டமே மக்கள் நல்லா சார்ந்து இல்லை. இது வந்து திருவள்ளூர் நகரத்துல உள்ள சிக்கல். நீங்க போங்க, ஒரு சாலைக்கு நடுவுல பாதாள சாக்கடைக்கு ஒரு மூடி போட்டுருவாங்களே, அந்த மூடியை கூட உங்களுக்கு ஒழுங்கா போட தெரியல. அதுல ஏறி இறங்கி விழுந்து பல பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே வந்து ஒழுங்கா தானே செய்யணும். நீங்க எல்லாத்துக்கும் பணம் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் டெண்டர் விடுறீங்க, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறீங்க. அப்போ ஒரு வேலையை ஒழுங்காவது செஞ்சு தொலைலாம்ல. நீங்க கமிஷனுக்கு தான் வேலை பார்க்குறீங்க. அதுக்கு இப்போ நம்ம யாருக்காவது தனியாருக்கு கொடுக்குறோன்னு வச்சுங்க, ஒரு தனி முதலாளிக்கு இந்த வேலையை செய்யணும், ஒழுங்காவது அவரை செய்ய வைக்கணும்ல. அதுவும் செய்யறதில்ல. அந்த எல்லா சாலையிலையும் நீங்க போனீங்கன்னா, திருவள்ளூர் உள்ள போங்க, நகரத்துக்குள்ள நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க, இரவுல போங்க, 7 மணிக்கு போங்க. பஸ் ஸ்டாண்டு முழுக்க வந்து ஐயா விஜி ராஜேந்திரன் அப்படின்னு போட்டு ஒரு 100 லைட்டு, 50லேருந்து 100 லைட் இருக்கும் அந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு பேர் நிறுத்தம், அது மாதிரி இருக்கும் வரிசையா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படி எட்டி பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இருட்டா இருக்கும். எதுக்கு இந்த பஸ் ஸ்டாப்ல 50 லைட்டை போட்டானு தெரியல, அங்க எதுக்கு லைட்டு போடாம விட்டாங்கன்னு தெரியல. அப்போ எது தேவை அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் வெற்றி தேவை, மக்கள் வாழ்க்கை தேவையில்லை. ஒரு பாலம் கட்டினாங்கன்னு வச்சுங்க, பொதுவாக சொல்றேன், ஒரு பாலம், ஒரு திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ஆட்சி வரும்போது பாலத்துக்கு கையெழுத்து போட்டுருவாங்க, கட்டுவாங்க. அந்த அடுத்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி திறப்பாங்க. ஏன்னா நம்ம இதுல ஏறி போய் நமக்கு இருக்கிற சிக்கல் போனது, அடுத்த தேர்தல்ல நான் என்னெல்லாம் பண்ணேன்றது அந்த பாலம் வரணும். அதுதான வழியே நம்ம சிக்கலை தீக்கிறதுக்காக இவங்க வேலை செஞ்சாங்க. அப்படியாவது ஏதாவது திட்டம் நிறைவேற்றிருக்காங்களா இந்த 5 வருஷத்துல திருவள்ளூர் தொகுதிக்கு? இல்ல, அவங்க வேணா நிரந்தர குடிநீருக்கான வழி வாய்ப்பு இல்ல, அந்த மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் ஒரு குடிநீர் தொட்டி இருக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள் தானே, அதுல இருந்து தண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க உள்ள இன்னும் போனீங்கன்னா, தொட்டி எத்தனை நாள் கழிச்சு கழுவுனாங்க, அது கழுவுனது தானா, இல்ல அந்த குழாயெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்களா, இல்லை வடிகால், கால்வாய், இப்படி போனீங்கன்னா எல்லாமே வந்து அறகுறை தான். எதையுமே முழுசா இதை செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் தொகுதிக்குள்ள கிடையாது. எல்லாமே அறகுறை தான். இன்னொரு கிராமத்துல ஒரு கதை சொல்றேன். தொழுதா ஊர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து ஒரு நீர்நிலையை மூடி
அதில் வந்து இது போடுறாங்க. இந்த நம்ம கழுத்து மேடு சொல்லுவாங்கல்ல, நெல் அடிக்கிறதுக்காக ஒரு களம். அந்த அது களத்துக்கு ஏரியா இது குளமா குளம் பெரிய குளமா அதில் ஒரு பகுதியை மூடி ம். களமாக போட்டாங்க. அது போட்டாங்க. ஏன் நெல் போட்டாங்க? அடிக்கிறதுக்கான நெல் அடிக்கிறதுக்கான களம். ஆனால் நெல் வயல்லாம் எங்கே இருக்குன்னா, ரயில்வே ட்ராக் இருக்கணும்ல. ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க அங்க இங்க எடுத்துட்டே வர முடியாது. எடுத்துட்டு வரணும் ரயில்வே ட்ராக்லாம் கிராஸ் இது பண்ணி. திட்டத்துல செய்திருக்காங்களா? ஆமா, அரசு திட்டத்துல ஆமா. யார் பயன்படுத்துறாங்க அதை? அது பயன்படல, சும்மா தான் கிடக்குது. அதுக்கு எதிராக நாங்க கலெக்டர் வரைக்கும் போய் பார்த்து மனு கொடுத்து நீர்நிலை ஆக்கிரமிச்சிருக்காங்க, தேவையில்லாத இடத்துல இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு வரைக்கும் நானே நேர்ல போயிருக்கேன். அங்க அந்த ஊர்ல இருக்கிற அண்ணன் சிவகுமார்னு நம்ம கட்சி பொறுப்பாளர், அவங்க மனைவி குடும்பத்தோட போராடுறாங்க. ஆனா நான் நேரடியா கலெக்டர் பார்த்து சொல்லி அவர் அந்த துறை சார்ந்தவங்களை கூப்பிட்டு சொல்லியும் இது வரைக்கும் அதுல எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. 14 மருத்துவர்கள் இருக்கணும். அதுல ஒருத்தர் தான் இருக்காரு. அதே திருவள்ளங்காடு அரசு மருத்துவமனையில திருவள்ளங்காடு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. முன்னாடி எவ்வளவு இருந்துட்டு இருந்தாங்க? 14 இருக்கணும் அதுல. அவங்களோட இதுபடி ஆர்டிஐல நம்ம போய் போட்டு கேட்டா எதுக்குமே வந்து பதில் இல்லை. எல்லாமே வந்து இதுக்கு எங்களால வந்து பதில் கொடுக்க முடியாது, இது மேல் அதிகாரி தான் கொடுக்கணும், இப்படிதான் பதில் சொல்றாங்களா வழியா. ஏன் இல்லைன்னா இப்போ பதில் இல்லை. நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஒரு போராட்டம் பண்ணோம். இப்போ தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து ரத்த தான முகாம் நடத்தணும். ரத்த தான முகாம்ல 100 பேர் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு மருத்துவமனையில பேசி எல்லாமே ஏற்பாடுலாம் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில வந்து ரத்தம் கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. ரத்தம் கொடுன்னு அரசாங்கம் அந்த வெளியே போர்டு போட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ரத்தம் கொடுக்க வந்துட்டோம். நீங்க வந்து நேரடியா என்கிட்ட சொல்லவே இல்லை, தலைவர் படத்தை எடுக்கணும் இது பண்ணணும் என்கிட்ட சொல்ல. ஏன்னா அங்க தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு நீங்க அதை அங்க இல்ல, வெளியே ரோட்ல இருக்கு. ரோட்ல பதாகை வச்சிருக்கோம். ஆஸ்பத்திரிக்குள்ள அந்த மருத்துவமனைக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரோட்ல எங்கேயும் இருக்கு. நீங்க அதை வந்து நம்ம நேரடியா சொல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரத்த தான முகாம் அங்க நடக்குது. திமுக சார்பில் 6 பேர் தான் குடிக்கிறாங்க. அதே மருத்துவமனையில 6 பேர் குடுக்குறாங்க, நம்ம 100 பேர் கொடுக்க போறோம். இதுக்காக அந்த உள்ளூர்காரங்க இப்போ பிரச்சனை பண்ணி, அந்த உள்ளூர் இருக்கிற திமுக காரங்க 2 பேர் அதுக்கு இங்க இருக்கிற மருத்துவர்கள் இது பண்ணி நாங்க அப்புறம் சாலையிலேயே உட்காந்துட்டோம். உட்காந்து அதுக்கு வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா தான் அனுமதிச்சாங்க 1 மணிக்கு. ஒரு பொது சேவை இது. இதுல பாருங்க, ரத்தம் கொடுக்குற விஷயம் இதுல அரசியல் பண்றாங்க. அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டேன். 1 மணிக்கு தான் உள்ளே விட்றீங்க, காலையில வந்தோம் 8 மணிக்கு வந்தோம் ரத்தம் கொடுக்க. அப்ப இதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் ரத்தம் கொடுக்கும்? காலையில இருந்து சாப்பிடல, இப்ப மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொடுக்கறதா இல்ல கொடுக்காம போயிடுறதா? அப்ப 100 பேரை நீ கெடுத்துட்டல ரத்தம் கொடுக்காம. அந்த 100 பாட்டில் ரத்தத்தை உன்னால கொடுக்க முடியுமா, இல்ல உற்பத்தி பண்ண முடியுமா? அப்ப இது வந்து இது யாருக்காக நீங்க வேலை செய்றீங்க? இது மருத்துவமனை. கேட்டீங்களா? எல்லாமே கேட்டேன். பேட்டியும் கொடுத்தப்போ அவங்க போராட்டம் பண்ணும்போது அதான் சொன்னோம். இது வந்து இதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அவங்க அப்படி பண்றதுக்கு? அதுக்கப்புறம் அந்த பதாகையை மட்டும் போலீஸை கழட்டி ஓரமா வச்சு கொடுங்கன்ட்டாங்க. பதாகை இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தேவை ரத்தம் தான், உயிரை காக்கணும். நான் என்ன சொல்லி ஆட்களை கூட முடியுமோ அப்படிதான் என்னால கூட முடியும். எங்க தலைவர் பேர் சொன்னாதான் 100 பேர் கொடுப்பா, இல்ல கொடுக்க மாட்டான். என்ன வேணாம்னு சொல்றியா? என் தலைவர் பேர் சொன்னா கொடுப்பான். அந்த ரத்தம் வேணாம்னா அறிவிச்சிருங்க. தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி ரத்தம் வேணாம்னு அறிவிச்சிருங்க பார்ப்போம். நாங்க தாங்க பல ஆயிரம் யூனிட் ரத்தத்தை கொடுத்து பல பேரை உயிர் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற திமுக பண்ணிருக்கா, அதிமுக பண்ணிருக்கா, உங்க அரசாங்கமே எங்களுக்கு வந்து அதை வந்து அங்கீகரிச்சு சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க. எத்தனை ஆயிரம் யூனிட் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக ரத்தம் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. நான் போய் வாங்கியிருக்கேன் எங்க கலெக்டர் கிட்ட. அதிகமாக ரத்த தானம் பண்ணதுல நாம் தமிழ் கட்சி சார்பா. அப்போ நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நீங்க வந்து அரசியலுக்காக இதெல்லாத்தையும் கெடுத்து இந்த படத்தை வைக்காதீங்க. மற்ற இடத்துல இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இல்லை, ஆனா அங்கதான் அப்படி செய்து. ஆமா, திருவள்ளூர்ல இது இருக்கு. ஏன்னா திமுக 6 பேர் கொடுத்துட்டாங்க, நீங்க அதிகமா கொடுத்துருவோம், அதான் சிக்கல் அங்க. அதனால அது அப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு நெருக்கடிகளை நம்ம வந்து அந்த இடத்துல சந்திப்போம். மக்கள் பிரச்சனையும் இது மாதிரி இந்த இப்போ இது சொன்னோன்னா, இன்னொன்று வந்து சாலை போடுறது. திருப்பதி வரைக்கும் ஒரு பெரிய சாலை போடுறாங்க, பல ஆயிரம் கோடி கொட்டி. நீங்க வந்து திருவள்ளூர் வந்து திருப்பதி சென்னையில இருந்தே வருது, அப்படியே போய் திருப்பதி போகுது. அந்த சாலையில பட்டந்தாங்கல்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊருக்கு மட்டும் வழி இல்லை. நீங்க அந்த ஊருக்கு போகணும்னா போய் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி ஒரு 6 கிலோமீட்டர் வரும், சுற்றி தான் அந்த ஊருக்கே போகணும். இங்க கிராமங்களை நகர்ப்புறத்தோடவும் மற்ற பகுதிகளிலும் இணைக்கிறதுக்கு தான் நம்ம சாலை போடுற வழிய நீங்க ஒரு கிராமத்தையே தனியா விட்டுருவீங்கன்னா, வெட்டி விட்டுட்டு, அப்போ வந்து உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? அந்த மக்கள் வேணாவா உங்களுக்கு? ஓட்டு கேட்க போறீங்களா? அங்க ஓட்டு கேட்க போறீங்க, எல்லாத்துக்கும் போறீங்க. ஓட்டே போடலைனாலும் அவங்களுக்கு வேலை செய்யணும்ல. நீ அந்த மக்களோட நான் தான் போய் போராடி இருந்தேன்.
ம். போய் அங்க ஒரு நாள் முழுக்க அதுக்கு காவல்துறை வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாது, ம். அது போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ம். அதையும் வந்து இல்ல ஏன் அங்க பாதையை எல்லாம் இணைக்காம விட்டாங்கன்றதுக்கு பதில் ஏதாவது சொன்னாங்களா? பணம் வந்து அரசு அதுக்கு அந்த பாலம் கட்டுறதுல பணம் அதிகமா செலவாகுதான், பட்ஜெட்டை மீறி போதான். ம். இவங்க செலவு பண்ற 400-500 கோடில அது ஒரு 1 கோடி கூட வராது அந்த பாலத்துக்கு. ம். இன்னொன்னு எவ்வளவு செலவானா மக்கள் காசுல தானே நீ போட போற, ம். மக்களுக்கான வேலை தானே அது. அப்ப அந்த மக்கள் உனக்கு வேணான்னு நீ முடிவு பண்றியா ம். அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. ம். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அங்க வந்து அதிகாரிகளே அங்க இருந்த திமுக, அதிமுக போராட்டத்துல எல்லாம் சேர்ந்து தானே நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க, நீங்க மட்டும் வாங்க பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்சியில இருந்து அனுப்பணும். அங்க போய் பார்த்தா பேச்சுவார்த்தைக்கே யாருமே இல்லை. ம். அந்த கூட்டத்தை கலைக்கணுங்கிறதுக்காகவே பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல எல்லாரையும் கூப்பிட்டு போய் ம். அப்படியே கலைச்சு விட்டு இப்போ வந்து அது பெண்டிங்ல இருக்கு. அது அப்ரூவ் பண்றதா அதான் இங்க வேணாவா போராடிட்டு இருக்கீங்க. இதை கலைச்சு வாங்க விட்டணும். பேச்சுவார்த்தை நடத்தலாம் இங்க இருந்து கலைச்சு கொண்டு போயிட்டு அங்க யாருமே யாருமே இல்லை, அப்படியே கலைச்சு விட்டாங்க. நல்ல நிர்வாகம். ஏன்னா இங்க கண்ணு தெரியாதவங்க போராடினவங்களை கூட்டு போய் கிளாம்பாக்கத்துல விட்டு வந்தாங்கல்ல, ம். அந்த பழக்கம் அப்படியே அங்கேயும் வருது. ஏன்னா ம். ஒரே நிர்வாகம் தானே எல்லாம். ம். அதனால ஒரு போராட்டத்தை தீர்வு கொடுத்து இவங்க வந்து முடிக்கிறது இல்ல, ம். அது எப்படியாவது கலைச்சு விட்டுறது. அதுதான் இந்த திமுக அரசோட இப்ப வேலையா இருக்கு. நீங்க என்ன அந்த மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு வரீங்க இது எல்லாமே பிரச்சாரத்துல? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செய்வோம்னு சொல்றோம். இன்னொன்னு இவங்க போராட்டத்துல தான் நின்னவன் தான் நானு. ம். நான் அங்க இருந்து தான் வேட்பாளராகவே வந்திருக்கேன். ம். நான் வந்து வாக்குறுதியோ இதை பண்ணுவோம்னு அப்படி எதுவும் புதுசா சொல்ல வேண்டியது இல்ல. எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அந்த மக்களோட ஆமா, சேர்ந்து கேட்டுட்டு நான் இருக்கோம். அங்க நின்னுறவன் தான். அவங்களோட அங்க நின்னு இது வரல அது வரலன்னு புலம்புனவன். ம். ஆரம்பத்துல புலம்புனேன், இப்ப போராடுறேன். ம். அடுத்து அதிகாரம் கொடுத்தா மக்கள் கொடுத்தா நான் செய்யற இடத்துக்கு போயிடுவேன். இதுதான் ம். நம்ம முன் வைக்கிறது. இல்ல புதுசா போய் இந்த வாக்குறுதி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதே இடத்துல அந்த உரிமைக்காக போராடி பெற முடியலையேன்னு தான் இந்த அரசியல் களத்துக்கே வந்திருக்கோம். ம். அப்போ இதுல வாக்குறுதின்னு தனியா எதுவும் இல்ல. மக்கள் படுற பாடு, இன்னல் எல்லாமே வந்து தெரிஞ்சுதான் நம்ம இந்த பாதையில பயணிக்கிறோம். ம். அதனால இதெல்லாம் போராட்டம் இல்லாத ஒரு சமூகமா, ம். அடிப்படை உரிமைக்கு போராடுறது தான் இருக்கிறதுலே பெரிய அவல நிலை. சொந்த நரசிங்கபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ம். கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த அஹ், நரசிம்மர்னு ஒரு கடவுளோட கோயில். அந்த ம். யூடிஆர் பட்டா மாத்தும்போது அங்க வசிக்கிற ஒரு 87 சென்ட்ல வசிக்கிற மக்களோட இது வந்து அந்த அந்த சர்வே நம்பர்லாம் வந்து அதுல ஒரு குறிப்புல வந்து கோயில் நிலம்னு வந்துச்சு ம். யூடிஆர் பட்டால. ஆனா ம். அந்த மக்கள் பல தலைமுறையா அங்க வசிக்கிறாங்க. ம். அப்போ அவங்க போய் அதுக்கு எதிரா போராடுறாங்க, இது பண்றாங்க. ம். இப்போ வரைக்கும் அதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த பட்டா மாத்தி தரல. பட்டா வரல இன்னும். கோயில் நிலம் தான் அதுல சொல்லி. கோயில் நலன் வருது, அதனால பட்டாவே கொடுக்க மாட்டோம்னு வச்சிருக்காங்க. ம். இப்போ அந்த மக்களோடய நாங்க தான் நின்னு போராடுறோம். ம். அதனால எல்லா தரப்பு மக்களோடையும் களத்துல நின்னு போராடுற ஒரு போராளியா தான் நான் இருக்கேன். இப்போ தேர்தல் வர்றது நான் வேட்பாளரா இருக்கேன். ம். அப்போ இந்த போராளி வேட்பாளரா மாறி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா போனாதான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்கிறத என் மக்களுக்கு நானும் உணர்த்துவேன். மக்களும் உணர்றாங்க. நான் அது வந்து அங்க கண் ஒரு கூட பாக்குறேன். முக்கியமான கோயில் ஒண்ணு இருக்கு. அது உங்க இதுல தான் வருதுங்களா? அந்த திதி கொடுக்கறதுக்கு வீரராகவர் முக்கியமான கோயில். வீரராகவர் கோயில் உங்க இதுல தான் ஆமா, வருது. எங்களுக்கு தான் அது. அதுல தொடர்ச்சியா பாக்குறப்ப லட்சக்கணக்குல கூடிடுவாங்க மக்கள். ஆமா, அதே சாலை தான். ஆமா, வேற எதுவும் வாய்ப்பெல்லாம் இல்ல. வேற பிரத்யேகமான சிறப்பான எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அது. ஆமா, ஒரு முறையும் அது நடந்துக்கிட்டே இருக்கு. லட்சக்கணக்குல மக்கள் கூடுவாங்க. முக்கியமான ஒரு கோயில் அது. அதுக்கு கோயிலுக்கு நிறைய கோடிக்கணக்குல சொத்து இருக்குது. ஆமா. ஆனா மக்கள் அங்கங்க ரோட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ திருப்பதி மாதிரி எப்படி அந்த அரசு வந்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு தங்கி இருந்து சாமி கும்பிட்டுட்டு போறதுக்கான ஏற்பாடுலாம் செய்யற மாதிரி ஏன் இந்த அரசு இது வரைக்கும் செய்யவே இல்லை? அதுக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பள்ளியில போய் படிக்கும்போது அங்கதான் பக்கத்துல தான் படிச்சேன். டிஆர்பிசின்னு ஒரு பள்ளியில. ம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். ம். அந்த குளத்துல படியில எல்லாம் மண்ணை கொட்டி மூடி வர வண்டியெல்லாம் பார்க் பண்றதுக்கு குளத்தை பயன்படுத்தினாங்க கொஞ்ச நாள். ம். அப்போ வந்து இந்த அரசாங்கத்தோட மூளையே இவ்வளவுதான் வேலை செய்யுது. ஒண்ணு பார்க்கிங்க்கு எவ்வளவோ வசதி இருக்கு இப்போ. ம். நீங்க வந்து அந்த வேலட் பார்க்கிங் மாதிரி மேல மேல விட்டு அடுக்கு மாடி கட்டி அதுல இருந்து நீங்க வாகனத்தை நிறுத்தலாம். எப்படி வேணா நிப்பாட்டலாம். அந்த கோயிலுக்கு உள்ளேயே இடம் இருக்கு. ம். அதுலயே நீங்க வந்து இப்போ தனித்தனியா கார் நிப்பாட்டுறாங்க அதுல. ம். அதுல நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வரவங்க கிட்ட அது கட்டணம் கூட நீங்க வாங்கிக்கலாம். அப்படி பண்ணாலே அதுல வந்து கூட்ட நெரிசல் நிறைய தவிர்க்கப்படும். இல்ல ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம். நான் பல நீங்க முறை வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த குளத்தை சுத்தி பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன். அவ்வளவு வீடுகள் இருக்கு. ம். நீங்க அந்த நாள்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க. வீட்டுக்கும் போக முடியாது. ம். இப்போ ஏதாவது ஒரு அவசரம், ஒரு மருத்துவ இதுக்கோ ஒரு எதுக்குமே போக முடியாது. ஆம்புலன்ஸ் கூட வர எதுவுமே முடியாது. அது வந்து இப்போ ஒரு வழி பாதை தான் அது. ம். அதுல போகக்கூடாது. அது அந்த பக்கம் வரும். வர்றதுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்போ போறது வர்றது ரெண்டுமே அந்த நேரத்துல நடக்கும். நீங்க கட்டுப்படுத்த முடியாது நிறைய கூட்டத்தை. அதுக்கு வந்து முதல்ல ஒரு நிர்வாக மேலாண்மை தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. ம். இன்னொன்னு அந்த கோயிலையே வந்து அரசாங்கம் வந்து
அறநிலையத்துறையில் எடுக்க முடியாமல் விட்டாங்க. ம். இப்போ அது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. அங்கே தமிழில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் அர்ச்சனையோ ஒன்றும் நடக்காது. ம். அங்கே உள்ளே போங்க, ஒருத்தர் உட்காந்துருப்பாரு இப்போ நாமம் போட்டு, ம். இது வந்து சமஸ்கிருத வகுப்பு எடுக்கப்படும், பதிவு செய்யுங்கன்னு வச்சு. நான் ஒரு வாட்டி போய் கேட்டேன், நானும் இப்போ வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கலாமான்னு. இல்லை இல்லை, பிராமின் மட்டும்தான் வரணும், அப்படியே ஓப்பனாகவே சொல்லுவாங்க அங்கே. ம். அப்போ இது எல்லாமே வந்து நவீன தீண்டாமை தான். இதை ம். நீ செய்யக்கூடாது, இதை நீ படிக்கக்கூடாது, இதை நீ வந்து கற்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு நவீன தீண்டாமையை அனுமதிக்கிற ஒரு இடமா தான் அது இருக்கு. ம். இது வரைக்கும் யாருக்கு தெரியும் தெரியல. இப்போ ஆட்சி செய்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுமா ம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்கல்ல. அவங்க சிறப்பு தரிசனத்தில் தானே போவாங்க. நம்ம தானே வரிசையில் நின்று போவோம். ம். நமக்கு தான் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால நான் அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கேன். அதனால அந்த நிர்வாகத்தை முழுசா அரசே வந்து கையில் எடுக்கல. ம். அதை எடுக்கணும் முதல்ல. அரசாங்கம் அதை வந்து அந்த நிர்வாகத்தை கையில் எடுக்கணும். ம். அந்த அமாவாசை நாளில் ம். அங்கே திதி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த குளமே வந்து ரொம்ப, நீங்கள் அது இப்போலாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கும். ஏன்னா எல்லா குப்பையும் அதில் துணியெல்லாம் அதிலே கழட்டி விட்டுட்டு ஆமா. ஒண்ணு அது சுத்தப்படுத்துறதுலாம் தூய்மையா இல்லைங்களா? செய்யணும். அது எப்படி பண்றாங்கன்னே தெரியல. ம். தூய்மை பண்ணிட்டா அது நல்லா இருக்கணும்ல. அதுவும் இல்ல. அது ம். எல்லாத்துக்குமே ஒரு நிர்வாகம் தேவைப்படுது. அதுக்கான நிர்வாகமா அரசு கையில எடுத்து அந்த வேலையை செய்யணும். அரசு என்ன பண்ணுதுன்னா, காவல்துறை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குதா ஒழிய, ம். எது எப்படி பண்ணணும், பார்க்கிங் எங்க வைக்கணும், இல்ல இப்போ கோயில் அது வந்து தனியார் ஒரு இது தனியாக தான் இருக்குது. தனியார் ஒரு 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 அமைப்போட தான் இருக்கு. அறக்கட்டளையோட தான் அதை சேர்ந்து இயங்குது. பல ஆயிரம் ஏக்கர் அதுக்கு இருக்குது. ஆமா, பல ஆமா. லட்சம் கோடி சொத்து இருக்குங்க. ஆனால் அரசுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளருக்குன்னு ஒரு கடமை இருக்குது. இந்த தொகுதிக்குள்ளே பல லட்சம் பேர் மக்கள் வந்துட்டு போகிறப்ப அதுக்கு தங்கி நின்று சாமி கும்பிட்டுட்டு போகிற மாதிரியான அந்த இடத்த அரசு திட்டத்தில் நம்ம கட்டி கொடுக்க கொண்டு பொறுப்பு இருக்குது மக்களுக்காக. அதான் நான் சொல்றேன். அதை செய்யாமல் இருக்கிறப்ப அதுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் தரீங்க? நான் செய்வேன்னு சொல்றேன். நான் இப்போ இல்ல. நான் சொன்னேன்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். ம். அந்த கோயிலுக்கு நேரா ஒரு தேர் நிக்கும். ம். அந்த தேர்னாலேயே அங்க அவ்வளோ டிராஃபிக் ஆகும். ம். இந்த ஒண்ணு அந்த பக்கம் இடத்த வாங்கி தேரை தள்ளியாவது விடணும், ம். ரோடு அகலப்படுத்தி. இல்ல தேரை தூக்கி கோயிலுக்குள்ளேயாவது விடணும் அப்படின்னு நாங்க அப்போலாம் அரசியல்ல ஒரு 10வது 12வது படிக்கும்போது தான் தெரியும். ம். அப்பயே நாங்க அதை பேசியிருக்கோம். அதனால நான் வந்தா இது எல்லாத்தையும் முதல்ல எல்லாமே மக்களுக்கானது தான், மக்கள் வாழ்வதற்கானது தான். ம். இது கோயில் பேர்ல வந்துச்சு, நீங்களாம் காலி பண்ணுங்கன்னு சொல்றது எந்த சாமியும் வந்து சொல்ல போறது இல்ல. ம். எந்த கடவுளாச்சும் மனுஷனை வந்து இங்கெல்லாம் வசிக்காத, ஓடிப்போ, உனக்கெல்லாம் சோறு இல்லை ஓடிப்போ, இப்படிலாம் எந்த கடவுளும் எல்லா கடவுளும் போதிக்கிறது, எல்லா மதமும் போதிக்கிறது எல்லா மக்களுக்கான வாழ்க்கையை தான். ம். அப்போ அந்த வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ம். அப்போ இந்த நிர்வாகத்தை சரி பண்ணி, நீங்க சொல்ற மாதிரி அந்த தெருவில் இருக்கிறவங்களே நமக்கு வாக்களிச்சவங்க, நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் அங்க இருக்காங்க. இந்த குளத்தை சுத்தி இருக்காங்க. ம். இந்த கோயிலுக்கு பின்னாடி கடை வச்சிருக்கிறவங்க, ம். அதுக்குள்ள அந்த மசூதி தெருல எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நீங்க வந்தீங்கன்னா அந்த அடிப்படை தேவை மக்கள் வந்து நெரிசல் இல்லாம வந்து பிரச்சனை இல்லாம போறதுக்கான எல்லா தேவையும் செய்வேன். ஆமா, எல்லா வழியிலும் நம்ம செய்யலாம். அது ரொம்ப நான் சொன்னேன், வேலட் பார்க்கிங் இருக்கு. இல்லைன்னா அங்கேயே நீங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பார்க்கிங் போடலாம். இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்த எடுத்து அதை சுத்தம் பண்ணி அங்கேயும் போடலாம். இப்போ நீங்க திருவள்ளூரோட பேருந்து நிலையத்தையே இடம் மாத்திட்டாங்க. ம். அங்கேருந்து ஐசிஎம்ஆர் கிட்ட போயிடுச்சு, அங்கே டோல்கேட்ட. ம். அந்த இடம் இப்போ காலியாக தான் இருக்கும். ம். ஒன்று பார்க்கிங் அங்கே வச்சு அங்கே நடந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இல்லை பொது போக்குவரத்து ஒன்று ஏற்பாடு பண்ணி ம். கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் ஒரு 2 வண்டி போயிட்டு வந்துச்சுன்னா ஏற்றிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ம். நான் தான் முதல்ல சொன்னது என்னன்னா, அரசாங்கம் கோயிலையே வந்து கையில் எடுக்கல. ம். நீங்கள் போனீங்கன்னா கோயில் நிர்வாகம் எதுக்கு உள்ளே வந்தேன்னு கேட்பாங்களா உங்களை? ம். இப்போ போயிட்டு உள்ளே இருக்கிற பார்க்கிங்கை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கோயிலுக்குன்னே ஒரு பார்க்கிங் இருக்குது, எப்படி எடுப்பீங்க? ம். அப்போ அந்த நிர்வாகம் வந்து அரசு கையில் வரணும்ல. ம். அதுக்கு முதல்ல வழி செய்யணும். ம். அப்போ அதுக்கான வழியெல்லாம் இருக்கு. இவங்க அது வந்து எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி மக்களுக்கு இருக்கிற இந்த இடையூறெல்லாம் நான் கட்டாயம் போக்குவேன். தொழிற்சாலைன்றப்ப நீங்க என்ன அது முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தொகுதிக்கு? அது தொழிற்சாலைகள் ஏற்கனவே இருக்கு. அங்கே பக்கத்தில் சிப்காட் இருக்கு. அங்கேருந்து சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலுமே இருக்கு. எங்கள் தொகுதியை ஒட்டி ஒரு கார் நிறுவனம் இருக்கு. ம். ஒரு கனரக இயந்திரம் உருவாக்குற தயாரிக்கிற இயந்திரம் ஒரு நிறுவனம், இதெல்லாமே இருக்கு. நிறைய இருக்குது. ஆமா. சரி. ம். அப்போ இந்த தொழிற்சாலைகள்ல முதல்ல உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ம். இப்போ அந்த கார் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா, அது முதல்ல இந்துஸ்தான் மோட்டார்ஸா இருந்துச்சு. ம். அப்புறம் சென்னை கார் பிளான்ட்டா மாறிச்சு. ம். இப்போ ஒரு இதுவா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, போகும்போது உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டு உள்ளூர்காரனா இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க. இது உள்ளூர்காருக்கு வேலை கிடையாது. வேலை கிடையாது. இந்த வேலை செக்யூரிட்டி வேலையே கிடையாது. ம். உள்ளுக்குள்ள போய் மேனேஜரா உட்காரணும்னு இல்ல. ம். உள்ள போய் செக்யூரிட்டியாவோ இல்ல ஹவுஸ் கீப்பிங்ல கூட உங்களுக்கு வேலை கிடையாது. ம். அந்த இடத்துக்கு நிலம் கொடுத்தவங்க இருக்காங்க. ம். அவங்களோடய நான் போராடி இருக்கேன்.
ம். அவங்களோட சேர்ந்தும் போராடி அவங்க வேலை அவங்க வேணும். அவங்க போராட்டத்துக்கே போயிருக்கேன் நான். ம். அது எப்படின்னா அதுவும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. ம். அப்போ போய் அவங்களோட உட்காந்து அதுக்கப்புறம் உள்ள வரைக்கும் முயற்சி பண்ணி அப்புறம் காவல்துறை எங்களை இது பண்ணி ம். அப்போ இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிடுவேன், ம். எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு மைக்கில் பேசினாரு. அப்போ ம். நான் போய் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யாருங்க பேச சொன்னது? ஒண்ணே இது இந்த இடத்துல கூடாதுன்னா எங்களை கைது பண்ணுங்க. ம். நீ வாழ்க்கை இல்லாமல் பண்ணுற எங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு இல்லதான் வா பார்த்துக்கோன்னு சண்டை போட்டோம். ம். அதனால அந்த இடத்துக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கே அங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க அந்த மக்களும். எங்களுக்கு வந்து வீட்டில் ஒருத்தருக்காவது வேலை கொடுங்க ம். அப்படின்னு. அது முழுக்க விவசாய நிலமா தான் இருந்துச்சு. அதை சுற்றி 3 ஏரி இருந்துச்சு. இப்போ அந்த ஏரிலாம் அந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்கு. ம். ஒரு 2 இந்த பக்கம் கேட்டர்பில்லர்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த பக்கம் வந்து இந்த சென்னை கார் பிளான்ட்டோட கம்பெனி இருக்கு. நடுவுல ஒரு பெரிய ஏரி இருக்கு. ம். அந்த ஏரியில இவங்களே வந்து பிரைவேட்டா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. ம். இங்க இருந்து இங்க போறதுக்கு. ம். இதெல்லாம் நடந்திருக்காங்க. ம். அப்ப இதெல்லாம் எந்த அனுமதி, எந்த அடிப்படையில நீங்க பண்றீங்க? ம். மக்களுக்கு வேணும்னா எதுவுமே உங்களால பண்ண இப்ப முடியல. ஏரி நிலம்னா ஏரியை சுத்தி ஏரி புறம்போக்குன்னு கொஞ்சம் நிலம் எல்லாமே இருக்கும். இருக்கும். ஏரினா அது இருக்குங்களா? அந்த மாதிரி இல்ல. எதுவும் இல்ல. அதுல வந்து இப்ப நம்ம உள்ள போய் உட்கார்ந்தாதான் இதெல்லாமே மாறும். ம். அதுல எத்தனை இடம் வந்து அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமானது, ம். எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்க, நீர்நிலையை எவ்வளோ கெடுத்திருக்காங்க, இது எல்லாமே நம்ம போய் உட்காரும்போது தான் தெரியும். ம். அப்போ இங்க மிகப்பெரிய தேவையா இருக்கிறது அதிகாரம் தான். ம். ம். இந்த அதிகாரம் தான் வந்து நீங்க கேட்குறீங்களே இதை எப்படி சரி பண்ணீங்கன்னு. ம். எல்லாத்துக்குமான எல்லா வழியும் எனக்கு தெரியும். ம். அதை எப்படி சரி பண்றதுங்கிற கனவும் எனக்கு இருக்கு. இந்த அதிகாரம் ஆனா வேணும். அதிகாரம் மட்டும்தான் இல்ல. அப்ப மக்கள் வாக்களிக்கணும். இதான் மக்கள் கேட்கறீங்க. வாக்களிக்கணும். மக்கள் வாக்களிச்சு அந்த அதிகாரத்தை யார்கிட்டயோ கொடுத்தீங்க. ம். ஆனா உங்களுடைய உங்க போராட்ட காலத்துல வந்து நின்னு உங்களுடைய கைதாகி உங்க அந்த அந்த போராட்ட காலத்தை பார்த்த எனக்கு கொடுக்கும்போது தான் அந்த வழி வந்து நேரடியா உங்களுக்கு தெரியும். எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி சரி பண்ணணுன்ற வேலையும் நான் செய்வேன். ம். நீங்க வேற யார்கிட்டயாவது மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட சேர்ந்து நானும் அதே வழியை அனுபவிப்பேன் வழியை மாற்றம் தீர்வு இருக்காது. இருக்காது. ஆமா. இந்த 5 ஆண்டுகள்ல திராவிட மாடல் ஆட்சியில சிறப்பா உங்க தொகுதிக்கு ஏதாவது விடிஞ்சு இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு திராவிட மாடல் வந்து தொடர்ச்சியா சொல்ற சாதனைகளே பாலம் கட்டுறது தான். ம். எங்க ஊர்ல ஒன்றும் பெரிய பாலம் எதுவும் கட்டல. அது கூட கட்டல. ஆமா, எதுவும் பாலம் இல்ல. அதெல்லாம் முதல்ல கட்டினாங்க. ஒரே ஒரு பாலம் தாங்க. அந்த ரயில் நிலையத்தை கடக்கிற பாலம். அது அது முன்னாடியே கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா சாலை போடுறாங்க. சாலை போடுறதுக்கு எப்படியும் ஒரு காட்டை அழிச்சிட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் ஒரு பெரிய அந்த சாலை முழுக்க புளிய மரமும் ஆலமரம், அரச மரம் எதுவுமே வந்து நீங்க 5 பேர் சேர்ந்தாதான் அந்த மரத்தையே பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் அழிச்சாச்சு. எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க. வெட்டி தள்ளிட்டு இப்போ வந்து பெருசா சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரும்போது போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாதுன்னு ஒரு சாலையை போடுறாங்க. அது யாருக்காக போடுறாங்க? அதில் வந்து எத்தனை கிராமத்துக்கு வழி கொடுப்பாங்க? இப்போ அடுத்த போராட்டம் தான். இது வந்து திருப்பதி சாலையில் இப்போ போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாலை இப்போ தான் போட ஆரம்பித்து வேலை போய்கிட்டு இருக்கு. இதில் எத்தனை ஒரு சில கிராமங்கள்லாம் முழுசாகவே கிராமத்தை காலி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஒரு சிலரில் பாதி வீடுகளில் அது இதுன்னு இடிச்சிட்டாங்க. அப்புறம் விளைநிலங்கள், தோப்பு எல்லாமே அதில் போகுது. அதில் எத்தனை கிராமத்துக்கு வழி கொடுப்பாங்கன்னு இதுக்கப்புறம் தான் பார்த்து போராடணும். வேறு அவங்க சொன்ன திட்டங்களில் வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நம்ம பேசுவோம். உங்கள் தேர்தல் களத்தில் உங்கள் கூட நான் வந்து திரும்ப இன்னொரு முறை நேர்காணல் எடுக்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கீங்க. அந்த மக்களோட சேர்ந்து போராடி இருக்கிறீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுன்னு இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். 16 ஆண்டு கால பழக்கம் பார்த்துட்ருக்குறோம். அதிகபட்சமாக 1 நிமிஷம் தான் பேசியிருப்பீங்க. இந்த 16 வருஷத்தில் அப்பப்போ எதனா விஷயம் கேட்குறதுனா இன்றைக்கி தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக இந்த செந்தில்குமார் பேசியிருக்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறீங்க அதை? இல்லை, நானே பொதுவாக நான் பேச்சாளர் இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பலாம் பேச மாட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசணும்னு நினைப்பேன். தேவைக்கு அதிகமாக இப்போ யாராவது என்கிட்ட பேசினாலும் எனக்கு இதுவாக இருக்கும். இப்போ நம்ம பேசுறதும் அதே மாதிரி இருக்குமோ? பேசி தான் ஆகணும் இப்போ. ஆமாம், அதனால தான் பேசுகிறேன். அதனால வந்து எல்லாரோடையும் என்ன தேவையோ தேவைக்கேற்ப நான் பேசுவேன். இப்போ இந்த தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம்.